சார் வந்து நம்ம அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நான் கட்சி உறுப்பினராகி 37 ஆண்டுகள் ஆகுது. நான் மாணவர் காலத்திலிருந்தே மாணவர் அமைப்பு, வாலிபர் அமைப்பு, விவசாய சங்கம், கட்சி என்று எங்களுடைய தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் பணியினுடைய ஒரு தொடர்ச்சி தான் மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிற வாய்ப்பு. ஆகவே இது நாங்கள் வந்து கட்சி வந்து மக்கள் பணியை நேராக செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கட்சி உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த தேர்தல் வேட்பாளர் என்ற முறையில். அது நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளத்தக்கதாக அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று நான் பார்க்குறேன். திண்டுக்கல்லில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து விவசாயத்தை பாதுகாப்பது தான் ஒரு பெரிய விவசாயிகளை உள்ளடக்கிய மாவட்டம். விவசாயத்தை பாதுகாப்பது தான் இன்று பிரதானமான பணி. அது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து விவசாய விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கலைங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆகவே நாங்கள் தேர்வு செய்யப்பட்டால் மத்தியில் வந்து பாஜக கூட்டணி கொண்டு வந்த சட்டத்தை வீழ்த்தி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிற போது விவசாய விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிற ஒரு சட்டத்தை நிச்சயமாக வந்து அதை கொண்டு வருவோம். அதுக்கான முயற்சியை நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எடுப்பேன். அதே மாதிரி கிராமப்புற தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இந்த அரசு வந்து முடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் முழுவதையும் பண்ணிட்டாங்க. ஆகவே இது ஒரு சட்டமாக இயற்றப்பட்டதை இந்த அரசு கிடப்பில் போட்டு முடக்குவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இது கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். ஆகவே இந்த சட்டத்தை அமுலாக்குவதற்கான வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நான் ஒரு விஷயமாக கொண்டு வருவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து திண்டுக்கல்லில் வந்து பழனி கோயிலிருந்து நீங்கள் வந்து சபரிமலை கோயிலுக்கான ஒரு ரயில்வே திட்டம், பக்தர்கள் பயணிப்பதற்கான ரயில்வே திட்டம், பழனி ஈரோடுக்கான ரயில்வே திட்டம், அதே மாதிரி நீங்கள் வந்து பழனி மலையிலிருந்து கொடைக்கானலுக்கான ரோப்கார் திட்டம் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு, கொடைக்கானலிருந்து மூணாறுக்கான இணைப்பு சாலை, விவசாய விளைபொருள்களை கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறதுக்கான ஏற்பாடு. அதே மாதிரி இதை விட முக்கியமாக வந்து இது ஒரு சிறுபான்மையினரும் இந்து மக்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இங்கே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை சங் பரிவார அமைப்புகள் உருவாக்கி கலவரத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே மக்கள் ஒற்றுமை என்ற விஷயம் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முக்கியம். மக்கள் ஒற்றுமை பேண வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரை தேர்வு செய்யுங்க என்பது எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய இன்னொரு அம்சமாக இருக்கும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதான் நான் சொன்ன இந்த அனைத்துமே வாக்குறுதிகள் தான். ரயில்வே திட்டம், நீங்கள் வந்து கொடைக்கானல் மூணாறுக்கான இணைப்பு சாலை, அதே மாதிரி விவசாயிகளுக்கான சட்டங்கள் கொண்டு வருவது, தொழிலாளிகளை பாதுகாக்கிற இன்றைக்கி வந்து பஞ்சாலை தொழிலை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் எடுப்பது, இதெல்லாம் நாங்கள் வாக்குறுதிகளாக கொடுத்து தேர்தலை சந்திப்போம். பிஜேபி அதிமுக இருவருக்கும் எதிராகத்தான் எங்களுடைய பிரச்சாரங்கிறது இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போ வந்து பாஜக விட்டு வெளியே வந்துட்டேன், நான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன்னு அதிமுக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் என்ன, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு வாக்களித்தவர்கள் பாஜகவினுடைய எம்பிக்கள் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி சிஏஏ சட்டத்தை அமலாக்கணுன்னு இந்த சட்டத்தை அமலாக்குவதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துருவாங்களா? ஆகவே பாஜகவினுடைய அனைத்து மக்கள் விரோத சட்டங்களுக்கும் ஆதரவாக இருந்த கட்சி அதிமுக. ஆகவே அதிமுகவுக்கு வாக்களிப்பதும் பாஜகவுக்கு வாக்களிப்பதும் ஒன்று தான். இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமானது இந்த ரெண்டு கட்சிகளுமே. ஆகவே தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவை வீழ்த்துங்கள், அதிமுகவை வீழ்த்துங்கள் என்பதுதான் எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய மையமாக இருக்குது. சார் நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து தவறான பொய்யான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு மக்கள் மத்தியில் ஒரு மாயையை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது. நீங்கள் வந்து 51% வாக்கு பெறக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி 30 சீட்டு தான் வெற்றி பெறும்ன்றாங்க. நீங்கள் வந்து 11% வாக்கு வாங்கக்கூடிய பாஜக வந்து 4 சீட்டு ஜெயிக்கும்ன்றாங்க. 15% வாக்கு வாங்கக்கூடிய அதிமுக வந்து 5 சீட்டு ஜெயிக்கும்ன்றாங்க. இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் தான். அவங்க பணம் கொடுத்து இது மாதிரியான கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க. உண்மையிலே இந்தியாவில் இந்த முறை பாஜக வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 400 தொகுதிகள்லாம் அவங்க அந்த வாய்ப்பே கிடையாது.
நீங்கள் வந்து 150 தொகுதிகள் கூட பாஜகவால் இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது தான் எங்களுடைய கருத்து சார். நிச்சயமாக இருக்காது சார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டத்தில் இருந்த போதெல்லாம் பிரதமர் வரலை. வெள்ளம் வந்தபோது வரல, புயல் வந்தபோது வரல, கடுமையான பாதிப்பு இருக்குது, இதுக்கெல்லாம் நிதி கொடுக்கணுங்கிற போது நிதியை விடுவிக்கலை. நீங்கள் வந்து நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா என்றெல்லாம் கேலி செஞ்சாங்க தமிழ்நாட்டு கோரிக்கை வைக்கிற போது. இதுக்கெல்லாம் வராத பிரதமர் தேர்தல் வந்தோடனே 5 முறை வர்றாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை எல்லாம் பார்த்து ஏமாற மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.